அபிஷேகம் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். உற்சாகத்தோடு பாடுவோம். அபிஷேகம் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். மீண்டும் பாடுவோம். அபிஷேகம் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். மீண்டும் பாடுவோம். அபிஷேகம் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். மழை போல் பொழியும் அபிஷேகம், பனி போல் பொழியும் அபிஷேகம். பாடுவோம். மழை போல் பொழியும் அபிஷேகம், பனி போல் பொழியும் அபிஷேகம், பனி போல் பொழியும் அபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். சேர்ந்து பாடுவோம். அபிஷேகம் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். தூய ஆவியின் அபிஷேகம், தூய இரத்தத்தால் அபிஷேகம். பாடுவோம். தூய ஆவியின் அபிஷேகம், தூய இரத்தத்தால் அபிஷேகம், தூய இரத்தத்தால் அபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். வாதைகள் ஓடிடும் அபிஷேகம், கட்டுகள் உடையும் அபிஷேகம். வாதைகள் உடையும் அபிஷேகம், கட்டுகள் உடையும் அபிஷேகம், கட்டுகள் உடையும் அபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின். உற்சாகத்தோடு பாடுவோம். அபிஷேகம் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். வானம் திறந்த அபிஷேகம், வல்லமை பொழியும் அபிஷேகம். பாடுவோம். வானம் திறந்த அபிஷேகம், வல்லமை பொழியும் அபிஷேகம், வல்லமை பொழியும் அபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பாடுவோம். அபிஷேகம் அபிஷேகம் நாவை திறந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பாடும். அபிஷேகம் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். கண்களை மூடி. அபிஷேகம் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். எல்லோ கைகளை உயர்த்தி ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. மீண்டும் ஹalleluya ஹalleluya ஹalleluya. நாவை திற, நாவு கட்டுகள் திறக்கட்டும்.
பாடு. ஆண்டவரை துதி. எல்லாரும் கைகளை சத்தம் போட்டு ஹalleluya 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 எல்லாரும் வாயை சத்தமாக உயர்த்தி கைகளை உயர்த்துங்கள். ஹalleluya 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 கட்டுகள் உடையுங்கள். நீங்கள் வாய் விட்டு துதித்தால் உங்கள் கண்களை மூடி துதிகள் ஓடிவிடும். உங்கள் கட்டுகள் உடையும். உங்கள் பாதைகள் உடையும். ஹalleluya 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 தயவு செய்து வாயை திறந்து துதியுங்கள். ஹalleluya 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 அபிஷேகம் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். சொல்லுங்க. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, பரிசுத்த பிதாவே, தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, இந்த மாலை பொழுதில், இந்த மாலை பொழுதில் ஒரே குடும்பமாக நாங்கள் இணைந்து வந்து உம்மை ஆராதிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பெரிய பாக்கியத்தை இன்று எங்களுக்கு தந்தீரே. ஒரே குடும்பமாய் கூடி உம்மை புகழ்ந்து ஆர்ப்பரிக்க எங்களுக்கு வாய்ப்பளித்தீரே. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்திற்கு வர முடியாதபடி பலரை பிசாசானவன் வீட்டிலே கட்டி வைத்திருக்கிறார். அவர்களையும் நீர் விடுவித்து இந்த வல்லமையான இடத்திலே அவர்கள் விடுதலையை காண அழைத்து வருவீராக. சிறு மந்தையே அஞ்சாதே என்று சொன்னீரே. இந்த வார்த்தையை நம்பி உம்முடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தாரையும் இந்த ஊரை சார்ந்திருக்கிற அத்துணை பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைத்து மன்றாடுகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. கைகளை கீழே போடுங்க. அன்புக்குரியவர்களே, இந்த 3 நாட்களும் நமது பங்கிற்கு ஆசீர்வாதமான நேரம் என்பதை நேற்றே நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். தந்தையர்கள் 7 பேர் நமது பங்கில் இருக்கக்கூடிய 210 குடும்பங்களையும் சந்தித்து அவர்களோடு உறவாடி உங்களுடைய குடும்பத்தில் முக்கியமான தேவைகள் என்ன என்பதை குறித்து வைத்து தனிப்பட்ட ஜெபத்திலே தந்தையர்கள் நேற்று மட்டுமல்ல தங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளில் அதனுடைய தொடர்ச்சியாக துதி ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். அருங்குடை ஜெப இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். நற்கருணை ஆராதனை ஆசிரியின் வழியாக ஆண்டவருடைய இந்த அபிஷேகத்தை நாம் பெறவிருக்கிறோம். புனித வாரத்தை தகுந்த தயாரிப்போடு அணுக இருக்கிறோம். எனவே இந்த நாளிலே இந்த அபிஷேக பெருவிழா நமக்கு கிடைப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தந்தை ஆல்பர்ட் மற்றும் தந்தை ரமேஷ் அவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காக நேற்றைய தினம் நம்மை சந்தித்து மந்திரிக்க வந்திருந்த அனைத்து குருக்களுக்காகவும் இந்த நாளிலே
இங்கு வந்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற சகோதரர் இன்பநாதன், சகோதரர் லூர்து, சகோதரர் ஆனந்த் இவர்களுக்காகவும் இந்த பெருவிழா திருப்பலி மட்டுமல்ல, அபிஷேக ஆராதனை நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு இந்த பீடம் தயாரிப்பது, ஒளி ஏற்படுத்தி அமைப்பது, வளாகத்தை தூய்மை செய்வது என்று சிறுவர் முதல் பெரியவர் வரை, இளைஞர்கள் பெரியவர்கள் என்று உணவு ஏற்பாடு என்று நிறைய பேர் தங்களுடைய காரியங்களை குறித்து கவனமாக இருந்து மக்கள் இதில் பங்கெடுக்க வேண்டும் என்று எல்லோருமே நாம் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எனவே நம் ஒவ்வொருவருக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். இந்த தெய்வீக திருப்பலியை ஆண்டவருக்கு உரிய முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவ பலவீனங்களை எண்ணி பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது மக்களின் குற்றங்களை மன்னிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் வலுக்குறைவால் நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து உமது கனிவிரக்கத்தால் விடுதலை பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை திருவசனங்கள் 10-13 முடிய. அந்நாட்களில் எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வாழ்க்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. யாரை மறந்தாலும் நீ இயேசுவை மறவாதே. பாடுவோம். யாரை மறந்தாலும் நீ இயேசுவை மறவாதே. எதை இழந்தாலும் நீ இயேசுவை இழக்காதே. எதை இழந்தாலும் நீ
இயேசுவை இழக்காதே. சரி, யாரை மறந்தாலும் நீ இயேசுவை மறவாதே. யாரை மறந்தாலும் நீ இயேசுவை மறவாதே. எதை இழந்தாலும் நீ இயேசுவை இழக்காதே. எதை இழந்தாலும் நீ இயேசுவை இழக்காதே. இயேசுவை மறந்து வாழ்ந்தால் உன் வாழ்வு என்னாகும்? பாடுவோம். இயேசுவை மறந்து வாழ்ந்தால் உன் வாழ்வு என்னாகும்? இயேசுவை பிரிந்து வாழ்ந்தால் உன் ஆன்மா என்னாகும்? இயேசுவை பிரிந்து வாழ்ந்தால் உன் ஆன்மா என்னாகும்? உன் ஆன்மா என்னாகும்? யாரை மறந்தாலும் நீ இயேசுவை மறவாதே. யாரை மறந்தாலும் நீ இயேசுவை மறவாதே. எதை இழந்தாலும் நீ இயேசுவை இழக்காதே. எதை இழந்தாலும் நீ இயேசுவை இழக்காதே. உலகம் தரும் சுகங்கள் எல்லாம் கொஞ்சம் காலம்தான். உலகம் தரும் சுகங்கள் எல்லாம் கொஞ்சம் காலம்தான். மீண்டும் பாடுவோம். உலகம் தரும் சுகங்கள் எல்லாம் கொஞ்சம் காலம்தான். பட்டம் பதவி சொத்தும் பணமும் கொஞ்சம் காலம்தான். பட்டம் பதவி சொத்தும் பணமும் கொஞ்சம் காலம்தான். எனக்கு கொஞ்சம் காலம்தான். நமக்கு கொஞ்சம் காலம்தான். உனக்கு கொஞ்சம் காலம்தான். யாரை மறந்தாலும் நீ இயேசுவை மறவாதே. யாரை மறந்தாலும் நீ இயேசுவை மறவாதே. எதை இழந்தாலும் நீ இயேசுவை இழக்காதே. எதை இழந்தாலும் நீ இயேசுவை இழக்காதே. யாரை மறந்தாலும் நீ இயேசுவை மறவாதே. யாரை மறந்தாலும் நீ இயேசுவை மறவாதே. எதை இழந்தாலும் நீ இயேசுவை இழக்காதே. எதை இழந்தாலும் உன் இயேசுவை இழக்காதே. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 15வது பிரிவு 1 முதல் 5 வரையிலான அருள் திரு வாக்கியங்கள். இயேசுவே உண்மையான திராட்சை செடி. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: உண்மையான திராட்சை செடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார்.
நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 1/10 நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகள் திறந்திடுவே. 1/10 நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகள் திறந்திடுவேன். இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவேன். இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவேன். இன்றும் முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் உமது பலிபீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்கப் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் இந்த பலியை ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்தார்? கடவுளை போற்றி புகழ்ந்தார். உங்கள் கரங்கள் எல்லாம் அப்படி உயர்த்தி பிடிங்க, கண்களை மூடுங்க. எல்லாரும் நாவை திறந்து நம்ம அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், இயேசுவை நன்றி, இயேசுவை போற்றி, இப்படி ஏதாவது சொல்லலாம். நீ ஆண்டவரை துதிக்கிறீங்க, அப்போ துதிக்கிற இடத்துல ஆவியானவர் வந்து இறங்குவார். நீ துதிச்சுக்கிட்டே இருந்தீன்னா போதும், அவர் உன் மீது அவர் அப்படியே இறங்கி உன் மீது அசைவாடுவார். கண்களை மூடிக்கொள்ளுங்க, வெக்கப்படாதீங்க, பக்கத்தில் பார்க்க வேண்டாம். அடுத்தவங்க எப்படி ஜெபிச்சாலும் ஜெபிச்சுட்டு போகிறாங்க, நீங்கள் ஆண்டவரை முழு உள்ளத்தோட துதிங்க. ஹalleluya hallelujah 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 hallelujah. சத்தம் உயர்த்தி துதி, சத்தம் உயர்த்தி. நீ சொல்ற சத்தம் உன் காதுகளுக்கு கேட்கட்டும். ஹalleluya hallelujah 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 hallelujah. நன்றி ஆண்டவரே. காணிக்கையா ஒப்புக்கொடு ஆண்டவரே. இந்த காணிக்கைகளோட என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்புக்கொடு. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை துதி. ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya hallelujah 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 hallelujah. துதிக்காத வாயிலிருந்து தீய ஆவிகள் வெளியேறும். ஹalleluya hallelujah கொட்டாய் விடக்கூடாது. துதி, தீமைகள் உன்னை விட்டு வெளியேறும். நீ அதை கட்டுப்படுத்து, அபிஷேகத்துக்குள்ளே கொண்டு வா. துதி, நாவை திறந்து துதி. ஹalleluya hallelujah 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 hallelujah. குடும்பங்களை ஒப்புக்கொடு.
என் தாய் தந்தை பிள்ளைகள் பெயர் சொல்லி ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை வல்லமை. என் பிள்ளைகள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற எல்லாரையும் ஆண்டவரே காணிக்கையாக்குகிறோம். வல்லமை விடுதலை இதோ இந்த இடத்திலே சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் உடைய அபிஷேகத்துக்கு உட்படுவார்களாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன்னின்று எமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதக தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டகை, எங்கள் பங்கின் பங்கு தந்தை அருட்தந்தை அருள் சகாயராஜ், இந்த பங்கிலே பணியாற்றுகிற அருட் சகோதரிகள் அருட் சகோதரர்கள், சிறப்பாக நாளிலே அருட்தந்தை ஆல்பர்ட், இன்னும் அவருடைய அருங்கொடை ஜெபக்குழுவினர் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அனைவரையும் அன்பில் நிறைவு பெற செய்தரலும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு துணைவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்காக தன்னையே உடைத்து கொண்ட ஆண்டவர், இதுதான் வழி என்று நமக்கு காட்டியிருக்கிறவர். உன்னை நீ உடைத்து கொள்ளாவிட்டால், நீ கழித்து உன்னை சரி செய்து கொள்ளாவிட்டால் என்னோடு இணைந்திருக்க முடியாது என்று தன்னை திராட்சை கொடியாக வர்ணித்து நம்ம இணைந்திருக்க அழைக்கிற ஆண்டவர். இவரோடு இணைய வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்குபவர், இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர், இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைத்த. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.